Please subscribe Sadhguru Sai Creations. சருமம் பொலிவாக இருப்பதற்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா ஒரு 30 வயதில் இருக்கும்போதே பார்க்கறதுக்கு ஒரு 40 வயது இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் நம்ம எல்லாருமே இருக்கிறோன்னு சொல்லலாம். ஸோ சரியான நேரத்தில் உணவு எடுக்காமல் இருக்கிறது, உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு ஹெல்த்தியாக இருக்கா இல்லையானே தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம உணவுகள் எடுக்கும்போது நம்ம உடல் உள்ளுறுப்புகள் மட்டும் இல்லை, நம்ம சருமமும் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு நம்ம முகத்தில், அதாவது மூக்கு பகுதி, வாயை சுற்றி, கழுத்தை சுற்றி வந்து பார்த்தோம்னா கருமை நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இளமை காலத்திலே இந்த தோல் சுருக்கங்கள் அப்படின்னு சொல்கிற பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்குது. சருமத்தை எப்படி பாதுகாக்கலாம்? பேசிக்காக நம்ம உடலில் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள், அந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சருமம் பொலிவாக இருப்பதற்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா ஒரு 30 வயதில் இருக்கும்போதே பார்க்கறதுக்கு ஒரு 40 வயது இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் நம்ம எல்லாருமே இருக்கிறோன்னு சொல்லலாம். ஸோ சரியான நேரத்தில் உணவு எடுக்காமல் இருக்கிறது, உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், தேவையற்ற உணவுகள். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு ஹெல்த்தியாக இருக்கா இல்லையானே தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம உணவுகள் எடுக்கும்போது நம்ம உடல் உள்ளுறுப்புகள் மட்டும் இல்லை, நம்ம சருமமும் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு 35 வயது 40 வயது நெருங்கி இருக்கிறோம் அப்படின்னா பெண்களுக்கு பொதுவாகவே இந்த பிரச்சனை இருக்கும். முகத்தில் வந்து ஒரு டல்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு முகம் இருக்குது. திடீர்னு ஸ்கின்னோட அவுட்டர் லேயரில் ஒரு கருமை நிறத்தில் வர மாதிரியோ, இல்லை மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா முகத்தில் அந்நியவனாக ஒரு டோன் இருக்கும், நெற்றி பகுதியில் ஒரு கலர் இருக்கிறது, திடீர்னு ஒரு சைடு மட்டும் டார்க்காக பிக்மெண்டேஷன் வர்றது, கண்ணப்பகுதியில் கலர் சேஞ்ச் ஆகிறது, இந்த மாதிரி இருக்கும். ஒரு 40 வயதை கடந்திருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு நம்ம முகத்தில், அதாவது மூக்கு பகுதி, வாயை சுற்றி, கழுத்தை சுற்றி வந்து பார்த்தோம்னா கருமை நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடலில் நம்மளுடைய தோல் பகுதியில் அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள் வர்றது, ஸோ கொஞ்சம் இளமையாக இருப்பதற்கு நிறைய தோல் சுருக்கங்கள் ஈஸியாக நிறைய பேருக்கு வந்துடுது. ஸோ இளமை காலத்திலே இந்த தோல் சுருக்கங்கள் அப்படின்னு சொல்கிற பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்குது. சருமத்தை எப்படி பாதுகாக்கலாம்? நம்ம இன்டர்னலாக உள்ளுக்கு எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுடைய சருமத்திற்கு பொலிவை தருமா? நிச்சயமாக தருது. அதே மாதிரி பிளட் பியூரிஃபையர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ரத்தத்தில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சருமத்தில் அந்த பாதிப்பை வந்து உண்டாக்குது. ரொம்ப முடி உதிர்தல், நிறைய நரைமுடி வர்றது, நகங்கள் வந்து எளிதில் உடையிற மாதிரி இருக்கிறது, சருமம் வந்து பொலிவில்லாமல் ஒரு கருமை நிறத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஏற்படுதுன்னா நம்ம உடல்லையும் சரி குடல் பகுதியில் ரத்தத்தில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக நம்ம உடலில் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள், அந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சருமம் பொலிவாக இருக்கணும், இளமையான ஒரு தோற்றம் இருக்குன்னா முக்கியமான இந்த 3 மூலிகையை தினமுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 60 இருந்து 90 நாட்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் எல்லா ஆர்கன்ஸ்லையுமே இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் வெளியேறும்போது சருமம் வந்து பொலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மூலிகைகள், முதல்ல தேற்றான்கொட்டை பயன்படுது. என்றுமே இளமையாக இருக்கிறதுக்கு இந்த தேற்றான்கொட்டை நம்ம உடல் உள்ளுறுப்புகள், அதாவது சிறுநீரக பாதிப்பு இருந்தாலும் சரி அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு தேற்றான்கொட்டை பயன்படுது. இந்த தேற்றான்கொட்டையோட ஓரிதழ் தாமரை, இந்த ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான காயகற்ப மூலிகைன்னு சொல்லலாம். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி, அதாவது வயதானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே நமக்கு வந்து சரி செய்கிறதுக்கு இந்த ஓரிதழ் தாமரை நமக்கு பயன்படுது. அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகை மஞ்சள். மஞ்சள் சொல்லும்பொழுது இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ இந்த 3 மூலிகையும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா எல்லாமே சம அளவு நம்ம எடுத்துக்கணும். ஸோ தேற்றான்கொட்டை பொடியும் இந்த ஓரிதழ் தாமரை பொடியும் மஞ்சள் 3 மஞ்சள் பொடி 3ம் ஒன்றாக சேர்ந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் நல்லா கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். தேனில் நல்லா குழைத்து நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றம் நமக்கே தெரியும். ஒரு மாதம் இதை தொடர்ந்து நம்ம 2 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டே வரோம் அப்படின்னா நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும், ஈஸியாக மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதே மாதிரி இதை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது அந்த பலன்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்ம ஸ்கின் ரொம்ப பளபளப்பாக இருக்கணும்னா விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியம். விட்டமின் ஏ, இ, சி இது 3மே நம்மளுடைய ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் அதனுடைய சாறுகள் தினமுமே ஒரு 300 mlக்கு இப்போ எலுமிச்சை சாறு ஒரு நாள் குடித்தோம்னா அடுத்தது ஆரஞ்சோ சாத்துக்குடி ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் இது எல்லாமே ஒரு நாளைக்கும் ஒரு 300 ml அளவுக்கு நம்ம அந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ தொடர்ந்து இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும். ஸ்கின்னுக்கு ஒரு ஒரு பொலிவு வரணும் அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்பொழுது உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அவுட் சைட் ஃபுட்டு ரொம்ப புளிப்பாக உப்பு சார்ந்த உணவுகள் எந்த அளவுக்கு நம்ம உப்பு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தோல் ஒரு சீக்கிரமாக ஒரு முதுமைத்தன்மை அடையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உப்பு அதிகமாக சாப்பிட சாப்பிட நம்ம உடல்லையும் சரி தோல் பகுதியிலும் சரி கழிவுகள் நிறைய சேர ஆரம்பிக்கும். அப்போ உப்பு சுவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு தண்ணீர் தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த முகத்தில் கருமை நிறத்தில் இருக்கும், நெற்றி பகுதியில் கருமை நிறம் இருக்கும், கழுத்தை சுற்றி கருமை நிறத்தில் இருக்குது அப்படின்னா முகத்தில் நிறைய சுருக்கங்கள் ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா இதை நம்ம முகத்தில் தினமுமே பயன்படுத்தலாம். தினமும் ஒரு 15-20 நிமிடங்கள் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது நல்ல மாற்றம் நமக்கு தெரியும். டெட் செல்ஸ் எல்லாமே உதிர்ந்து நமக்கு ஸ்கின் பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா செஞ்சந்தனம் பொடி, அதாவது ரெட் சாண்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதனோட பவுடர் நம்ம எடுத்துக்கணும். இதனோட ஆரஞ்சு தோல் இருக்குது இல்லைங்களா, இதனோட பவுடர் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக வெட்டிவேரோட பவுடரும் இந்த பவுடர் எல்லாமே நமக்கு கடைகளில் கிடைக்கும். இந்த வெட்டிவேர் பொடி, இதனோட கோரை கிழங்கு பொடி, இந்த 4 பொடிகளுமே பொதுவாக இந்த செஞ்சந்தனம்லாம் பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ தரக்கூடியது. நிறைய சித்த மருந்துகள் காஸ்மெட்டிக்ஸில் எல்லாமே இந்த ரெட் சாண்டல் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பொடியை எடுத்து இந்த 4 பொடிகளையுமே எடுத்து கொஞ்சம் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தினமுமே ஒரு 15-20 நிமிடங்களுக்கு இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது சருமம் நமக்கு நல்லாவே பொலிவாக இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ பொலிவான சருமம் இருக்கணும், அதே சமயம் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நமக்கு பொலிவான இளமையான ஒரு தோற்றம் அப்படின்றது ஏற்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.